வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் பிக்சர்ஸ் காய். ஸோ இன்னைக்கு அனதர் ரியாக்ஷன் டாக்ஸ் vlogs எதுவுமே கிடையாது. 113 சப்ஸ்கிரைபர்ஸ் அடைஞ்சனால உங்களுக்காக ஒரு நியூ சீரீஸை கொண்டு வந்திருக்க மக்களே. இந்த சீரீஸோட பேர் என்னன்னா பேய் கதை. சில பேருக்கு நல்லது மேலே நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு கெட்டது மேலே நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு மக்களே, நல்லதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கெட்டதுன்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கும். நல்லது இறை நம்பிக்கை கடவுள், கெட்டது ஆத்மா ஆவி பேய். என் கூட பேய் கதை பேசுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் வெல்கம் டு தமிழ் பிக்சர்ஸ் பேய் கதை. ஓகே மக்களே அண்ட் காய்ஸ், மக்களே தான் வருது, என்ன பண்ணுறது மக்களே போயாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபேன் தான் வாங்கினேன். அன்பாக்சிங் வீடியோ போட அதெல்லாம் விடுங்க மக்களே. புது சீரீஸ் வந்துச்சுல, சந்தோஷமாக இருக்குது. புது சீரீஸ் வந்துச்சுனே வாங்க சீரீஸ்குள்ளே போவோம். இது 3 பாட்டாக 3 சீரீஸாக 3 செக்மெண்ட்ஸாக பிரிக்க போதும் மக்களே. மொதல் செக்மெண்ட் வந்து என் கூட நீங்கள் பேச போகிறீங்க. அதாவது எனக்கு நடந்த கதை, என்கிட்ட சொன்னவங்க கதை, என் சொந்தக்காரங்கள் நடந்த கதை எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதான் அப்படியே ரெண்டாவது செக்மெண்ட் போனீங்கன்னா, ரெண்டாவது செக்மெண்ட் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு காலர் நம்ம கால் பண்ணுவாங்க. நாம் அவங்களுக்கு கால் பண்ணால் எங்கள் ஃப்ரெண்டு தான், இப்போதைக்கு எங்கள் ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு கால் பண்ணணும்னா நான் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க்கு தரேன். அதை இது பண்ணி எங்களை டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம் உடனே. அப்போ அது வந்து நான் கால் பண்ணுவேன் அந்த செக்மெண்ட்டில். இல்லைன்னா நம்ம யூடியூப்பில் இருக்கிற கோஸ்ட் ஸ்டோரிஸை வந்து நானும் நீங்களும் சேர்ந்து கேட்க போகிறோம், பார்த்து பயப்பட போகிறோம். அப்படி தான் சொல்லுவோம் மக்களே. மூணாவது செக்மெண்ட் என்னென்னா, மலேசியாவில் இருக்கிற ஹாண்டட் அண்ட் கோஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். அதுதான் மூணாவது செக்மெண்ட் மக்களே. இந்த 3 செக்மெண்ட்க்கும் ரெடியாக இருக்கீங்கன்னா ஐ எம் ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, மலவலன்னு பேசாமல் கதைக்குள்ளே போவோம். இது எங்கள் தாத்தாக்கு நடந்த கதை. முன்ன வந்து மைன்ஸில் வந்து இப்போ திரும்ப கோலனப்போ மைன்ஸ் விளையாட்டு இடம். அந்த மைன்ஸ் வந்து முன்ன ஈயோக்கோட்டை இருந்துச்சு. ஈயோக்கோட்டை பல பேருக்கு தெரியாது, ஆனால் நான் இங்கிலீஷில் கீழே போடுறேன். ஈயோக்கோட்டைனா அது நான் இங்கிலீஷில் போடுற மகளே. ஈயோக்கோட்டையில் எங்கள் தாத்தாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நடந்த கதை தான். என்னன்னா, ஒரு ராத்திரி வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ராத்திரி வந்து வேலை முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சு. அப்போ எங்கள் தாத்தா என்ன பண்ணாருன்னா மக்களே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு அவர் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் ஓட்டின்னு சொல்லுவாங்க, ஓவர் டைம் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்பியிருக்காரு. வீட்டுக்கு கிளம்புற வழியில என்ன நடந்திருக்குன்னா, பைசிக்கிள், அந்த காலத்துலலாம் பைசிக்கிள் தான் எடுத்துட்டு போவாங்க. அப்போ பைசிக்கிள் எடுத்துட்டு போகும்போது எங்க தாத்தாவுக்கு வந்து அழுவுற சுத்துக்கிட்டு இருக்கு. அது வந்து எப்படி அழுவுற இந்த மாதிரி அழுவுற சுத்துக்கிட்டு இருக்கு. கேட்டோன்னே எங்க தாத்தா பைப்பில் ஒன்றும் பண்ணல. யாருக்கும் ஏதாவது பண்ணியிருக்கோமானே ஏதாவது பார்க்க போனாரு. ஆனா யாருமே காணும். சரி, பூனை அழுகுற சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் பைசிக்கிள் எடுத்து வீட்டுக்கு கிளம்ப போற நேரத்துல அந்த அழுகுற சத்தம் கிட்ட கேட்டு மக்களே. கிட்டனே யாரோ அடிபட்டு தான் கிடந்திருக்காங்க, உதவி கேட்கறான்னு சொல்லிட்டு அவரு சுத்தி முத்தி தேடும் பொழுது என்ன ஆச்சுன்னா மக்களே, பக்கத்துல ஒரு படி, ஒரு மேல ஹவுஸ், ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி, ட்ரீ ஹவுஸ் தான் சொல்லுவாங்க, ஆனா சரியா தெரியல மக்களே. நான் பிக்சர் போடுறேன். ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்கும். அந்த ட்ரீ ஹவுஸ்ல இருந்து யாரும் அப்படியே தொப்புன்னு விழுந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி விழுந்து பக்கத்துல குட்டை இருக்கு. குட்டைனா லேக்னு சொல்லுவாங்க, லேக்கோட சின்னதா இருக்குமே அது. அங்க இருந்து விழுந்தோடனே தாத்தா சத்தத்துக்கு திரும்புறதுக்குள்ள அந்த தண்ணி தாத்தாவோட முகத்தை தெரிச்சிருச்சு. அந்த உளுந்து தண்ணி தாத்தாவோட முகத்தை தெரிச்சோடனே தாத்தா பயந்து போயிட்டாருங்க, செதறிட்டாரு. ஏன்னா தாத்தாக்கு வந்து ராத்திரி டைம் வேற, கண்டிப்பா கேள்னாலே கொஞ்சம் அந்த மாதிரிதான் இருக்கும். எங்க தாத்தா பயந்துட்டாரு மக்களே. பயந்தோடனே அவர் என்ன பண்றாருன்னா, நடுக்குது, ஷிவரிங் ஆயிட்டாரு. அப்புறம் கை கால நடுங்க ஆரம்பிச்சு. அதனால என்ன பண்ணாருன்னா, உடனே பைசிக்கிள் எடுத்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு போய் சேர்ந்தார் மக்களே. அந்த பயத்திலேயே அவர் பெடல் அமுத்தி டக்குனு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு மக்களே. வீட்டுக்கு போய் சேர்ந்தோடனே பயத்திலேயே கால்
இதெல்லாம் கழுவிட்டு தூங்கிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இதுதான் ஹைலைட்டே கேளுங்க. தூங்குனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, தாத்தா வந்து கனவுல இருந்து பெனாத்திக்கிட்டு இருந்தாரு, என்ன விட்டுருவேன். ஆனா அது கனவு கிடையாது, நெஞ்ச மக்களே. எப்படி நடந்துச்சுன்னா, கதவை திறந்து ஒரு தலை இல்லாத ஒரு முண்டம், அது என்னன்னா சைனீஸ் பீப்புள் போட்டுக்கிற உடைய போட்டு வந்திருக்கு, ஆனா தலை இல்லை. அது வந்து ஒரு சைனீஸ் ஸ்பிரிட் மக்களே. அது வந்து எங்க தாத்தா வந்து அமுக்கிருக்கு. அமுக்குறோன்னே அந்த அமுக்குறதுனாலதான் அவரு பிணத்திக்கிட்டு கனவுலே பிணத்துவாங்களே, எனக்கும் அந்த மாதிரி இது இருக்கு. அப்போ வந்து அமுத்தி இருக்கு மக்களே தாத்தாவை. அப்போ வந்து தாத்தா வந்து இது பண்ணி அது நல்லா அமுத்தி இருக்கும் போதே இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸ், வேலை செய்யற கூட்டாளிங்க யாருமே எந்திரிக்கல, ஏன்னா அவங்களுக்கு விலங்குல போகுது. ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பாட்டி வந்து ஏஞ்சி வந்து தாத்தாவை அடிச்சிருக்காங்க, சக்குன்னு அடிச்சிருக்காங்க. அடிச்சோடனே தாத்தா அப்படியே எந்திரிச்சிட்டாரு. ரொம்ப தூக்குறதுக்கு முறை எந்திரிப்பாமே அந்த மாதிரி எங்க தாத்தா எந்திரிச்சாரு. எந்திரிச்சோடனே அந்த பாட்டி கேட்டாங்க, என்ன ஏன் கனவுல பணத்திக்கிட்டு இருந்தேன்னு. அப்பதான் எங்க தாத்தா சொன்னார் மக்களே, இல்ல பாட்டி, ஒரு தலையில்லாத யாரோ சீன உடுப்பு போட்டு வந்து அமுத்துறாங்க பாட்டி, பயமா இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பாட்டியும் சொல்லியிருக்காங்க, ஆமாயா நீ எனக்கு தெரியும், அது ஒரு ஆத்மா தான் உன்னை பின்தொடர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போதான் அவங்க சொல்லிட்டு முடிச்சு வீடு சுற்றி பார்க்குறாங்க. வீட்டில் சாமி மேடை, அந்த சாமி கும்பிடுவோம் மேடை இருக்கு தெரியுமா, அது இருக்கு. ஆனால் அதில் ஒரு சாமி ஃபோட்டோ கூட கிடையாது. என்னடா இது சாமி ஃபோட்டோ இல்லையே சொல்லிட்டு பாட்டி கேட்டிருக்காங்க. என்னையா வீட்டில் சாமி மேடை இதெல்லாம் இருக்கு, ஆனால் சாமி ஃபோட்டோவே இல்லை. அதுக்கு தாத்தா சொல்லி, ஏன்னா தாத்தா அப்போ தானே புதுசாக வந்தார். அப்போ அதனால தாத்தா வந்து எந்த பொருளுமே எடுத்து வரல. அதனால பாட்டி சொல்லியிருக்காங்க, ஓ அதனாலதான் அந்த மாதிரி தீய சக்திகளும் நம்மள வந்து அட்டுது. நான் ஒரு விநாயகர் படம் வச்சிருக்கேன், அந்த விநாயகர் படத்தார நீங்க எடுத்து மாட்டிக்கோங்க, இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எங்க தாத்தா வந்து ஒரு விநாயகர் படத்தை எடுத்து அந்த இதுல பாட்டி கொடுத்த விநாயகர் படத்தை அந்த சாமி மட்டையில மாட்டியிருக்காரு. மாட்டினோடனே அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனாலதான் இன்ன வரைக்கும் எங்க தாத்தா சொல்லுவாரு, அதனாலதான்யா எனக்கு விநாயகர் மேலேயே, என்னோட கணபதி மேலேயே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அவரோட ஃபேவரட் கடவுள் வந்து விநாயகர் மக்களே, அதனாலதான் அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு சொன்னாரு. அந்த கதை நான் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். 1வது தடவை கேட்கும்போது பயமா தான் இருந்தது. 2-3-4 வாட்டி கேட்கும் போதெல்லாம் பயமே இருக்குது. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ஒவ்வொரு கட்டமும் இந்த சைனீஸ் ஸ்பிரிட் வரும்போது ஒவ்வொரு கட்டமும் பயமா இருக்கும் மக்களே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, பயமா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. ஓகே, ஆனா அடுத்த செக்மெண்ட்ல வந்து அங்க ஒரு சப்ரதர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டே டியூன் வித் தமிழ் பிக்சர்ஸ். ஓகே காய்ஸ், வாங்க செக்மெண்ட் 2 வாங்க. செக்மெண்ட் 2ல பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பெரிய கதையெல்லாம் இல்லை. ஆனால் செக்மெண்ட் 2ல நான் சொல்லி இந்த காலர்லாம் இருக்காங்க. நான் மொதல் எபிசோட்ல வந்து காலர் வந்து கிடைக்கல. நாங்கள் எவ்வளோ பெட்டி கேட்டு பார்த்துட்டோம், எனக்கு காலர் கிடைக்கல. அதனால ஏதாவது யூடியூப்ல ஏதாவது பேய் கதைக்கு வேணும், லேப்டாப் சர்வீஸ்ல இருக்கு, இன்னைக்கு ஒண்டி தான் சர்வீஸ் இருக்கு, அது என்னமோ காலர் பண்ணுது. அதனால நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா இந்த ஹெட்செட்டும் டாக்ஸோட ஃபைலும் தான் இருக்கு. அதனால நான் ஒரு கதை வச்சிருக்கேன். ஒருத்தர் காலர் இல்லைன்னு சொல்றேன், ஆனால் அவர் வந்து காலர் என்ன கால் பண்ண முடியாது, ஆனால் டிஎம் பண்ணி விடுறேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் டிஎம் பண்ணி விட்டுறது என்னன்னா, இந்த கதை கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அவர் அந்த உருவத்தை நேராக பார்க்கல, ஆனால் ஃபீல் பண்ணியிருக்காரு பேய் இருக்கிறத வந்து. எப்படின்னா, அவரு ஒரு நாள் லூலு மால் என்னமோ மால் போட்டாங்க. ஆனால் சாரி கைஸ், நான் இதில் சொல்லிக்கிறேன், என்னால் எனக்கு 2 டிவைஸ் இல்லை கைஸ். லேப்டாப் இருந்தால் லேப்டாப்பில் நான் வாட்ஸ்அப் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல, அதனால என்னால் காலர் வந்து காட்ட முடியாது. அப்படி கால் பண்ணாலும் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி ஜெனரேட்டட் போஸ்டர்ஸ்லாம் போட்டு இது பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் காய்ஸ், இந்த வீடியோ, இந்த பேய் கதை, இந்த சீரீஸ் தினமும் சனிக்கிழமை 11:30 PM வந்து கரெக்டாக ஷார்ப்பாக உங்கள் முன்னுக்கு வந்து நிற்கும். நான் ப்ரீமியர் வைப்பேன், கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டாக்ஸ் எபிசோட் வந்து நேற்று வெளியே இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லைஃப் வைக்கலாம் தான் நினச்ச மக்களே, ஆனால் டைம் சிட்டிக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. கண்டிப்பாக அடுத்த வாரம் சனிக்கிழமை லைஃப் இருக்கும். அது எல்லாத்தையும் முதல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே போவோம். ஓகே, என்ன ஆச்சுன்னா, அவர் லூலு மால் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தான் அங்கே போயிருக்காரு. போனது அங்கே வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே போகிறப்ப அந்த மால் வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சா, ஒரு கருப்பா, கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு
ஒரு பாடடைஞ்ச ஒரு ஹவுஸ். ஆனா அது ரெனிவேட் கொஞ்சம் அங்கங்க இங்க ரெனிவேட் பண்ணி செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தோன்னே கொஞ்சம் எலி பள்ளி அந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. அப்பயே அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஓகே, இங்க கொஞ்சம் இடம் ஒரு மாதிரி தான் இருக்கு, இங்க சேட்டெல்லாம் வந்தா சரி அப்படின்னு முருகன் அடிச்சு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரதுக்குள்ள மணி ஒரு 12:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. 12:30 ஆனதுக்கப்புறம் அவர் வந்து கீழே பார்க்கிங் லாட்ல வந்து போய் அந்த கார், அவங்க அப்பா கார் எடுக்கிற போது அவங்க அப்பா தனியா போயிட்டாரு. இவர் வந்து நின்றுகிட்டு இருக்காரு, அப்பா காடி எடுத்துட்டு வருவாரு. அப்போ வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணிருக்காரு, லைட் இப்ப நம்ம லைட்டு பிளிங்க் ஆகும். இப்ப நான் இங்க இருக்கிறேன், டக்குன்னு இந்த ரூமோட லைட், நம்ம ஸ்டூடியோட லைட் வந்து கொஞ்சம் பிளிங்க் ஆச்சுன்னா கண்டிப்பா எனக்கு அள்ளு விட்டுருவேன், பொண்ணா பயமா இருக்கும். அதே ஒரு மால்ல போய் நீங்க இமேஜின் பண்ணுங்க, மால்ல போய் நீங்க இருந்து அதே டைம்ல அந்த லைட் வந்து பிளிங்க் அடிச்சுன்னா எப்படி பயமா இருக்கும் வா. அந்த மாதிரி நேரத்துல வந்து நான் தான் கண்டிப்பா அழுந்திருப்பேன். கூட தெளிக்கிற மக்களே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அவரு தைரியமா இருந்தாரா, ஏன்னா அவருக்கு முருகன் மேல கொஞ்சம் பக்தியா இருந்ததுனால அப்படி பயம் இல்லாம இருந்தாரா. டக்குன்னு கொஞ்சம் அழிச்சு யாரோ பின்னாடி இருந்து அவர் பேரு மென்ஷன் பண்ண நினைச்சுட்டாரு. நான் வந்து சும்மா ராஜேஷ்னு வச்சுக்கிறேன். அப்படின்னு யாரோ முதுவா கூட்ட மாதிரி வேலை கிடைச்சா. எனக்கு இந்த மாதிரிலாம் சபரிதரன் அப்படின்னு கூப்பிட்டாங்கனாலே என்ன பண்ண தெரியுமா, ஒன்னும் ஆக மாட்டேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அப்படியே அப்பா காடி எடுத்து வரோ இல்லையோ, நானே அந்த காடியை போய் எடுத்து வந்துடும். அந்த மாதிரி ஒரு பயத்தில் இருப்பேன். ஓகே சரி, அந்த மாதிரி ஒரு பயத்துல இருப்பேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே பேய் கதை அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டு ரொம்ப பயங்கர பயமாச்சு காய்ஸ். அதனாலதான் எனக்கு இந்த பேய் கதை கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா, மற்றவங்களுக்கு நடந்ததை கேட்கறது இன்ட்ரெஸ்டிங்கா பயமா இருக்கும். ஆனா எனக்கு நடந்துச்சா கொஞ்சம் இதா இருக்கும். இருக்கு மக்களே, என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கு, எனக்கு பர்சனல் நடந்த ஸ்டோரி, என்னை ரொம்ப பாதிச்ச ஸ்டோரி. அதை நான் வர எபிசோட்ல சொல்லுவோம், இந்த கதையை முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு பார்க்கும்போது ஏதோ வெள்ளையா ஒரு ஷேடோ கருப்பு கலர் முடி, வெள்ளை கலர் துணி தான், அது அப்படியே காத்துல ஃப்ளோட் பண்ணிட்டு அவர் பாக்குற அந்த பார்க்கிங் லாட்ல இருந்து பாக்குறாங்க, அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான். அவர் என்கிட்ட ஒன்று சொன்னதுதான், எடுத்தேன் பாரு ஓட்டம், எடுத்ததுதான். அவங்க அப்பா காடி வந்து கிட்ட கொண்டு வந்துட்டாரா, அப்பயும் லைட் பிளிங்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அங்க அவர் பார்த்தோன்னே உள்ள போயிட்டோடனே உட்காண்டோடனே அவங்க அப்பா கேட்டிருக்காரு, அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலின்னு தெரியல, ஆனா கேட்டிருக்காங்க, ஏன்டா பயமா இருக்க, இல்லப்பா நீங்க காடி எடுங்க. அப்ப சைட் மிரர்ல பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லை, ஆனா ஏதோ ஒரு பின்தொடர்ந்து வந்த மாதிரி இருந்ததா என்கிட்ட சொன்னாரு. இவ்வளவுதான் கதை ப்ரோ அப்படின்னு சொல்லி டிஎம் பண்ணி விட்டாரு. எனக்கு கேட்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, ஆனா இது அவ்வளோ பயம் இல்லை. ஆனா அந்த கிளாத்ல ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்குது. நானே ஏதாவது இப்ப அந்த மால்ல யாராவது குடி தங்கியிருக்க மாட்டாங்க, யாராவது இருந்தாங்கன்னா அவங்க துணிக்காய போட்டுருந்தாங்க, அது காத்துல அடைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா எனக்கு அந்த மைண்ட் போங்க யாரும் பார்த்து ஆடுது அப்படின்னு ஓடிடுவேன். அதே மாதிரிதான் அவரும் புள்ளியிருக்காரு, செம்ம இதுல நம்ம மை ஃப்ரெண்டு தான். அதே மாதிரி நிறைய கதை இருக்கு மக்களே என்கிட்ட. இந்த கதை கொஞ்சம் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதைக்கு போலாமான்னு தெரியல. ஆனா 3ஆம் செக்மெண்ட்ல ஒரு அர்பன் லெஜனோட காத்திருக்கான நான் எதுவுமே எடுத்து வைக்கல. ஆனா 3ஆம் செக்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா 3ஆம் செக்மெண்ட் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். 1ஆம் செக்மெண்ட்ல எங்க தாத்தாவுக்கு நடந்த கதை, இந்த செக்மெண்ட்ல என் ஃப்ரெண்டுக்கு நடந்த கதை, 3ஆம் செக்மெண்ட்ல ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனோட ஒரு கதை இருக்கு. ஓகே மக்களே, ஸ்டே டியூன் வித் தமிழ் பிக்சர்ஸ். ஓகே மக்களே, 3rd செக்மெண்ட் லாஸ்ட் செக்மெண்ட்ல இருக்கோம். ஓகே, இந்த லாஸ்ட் செக்மெண்ட் என்ன டாபிக் வைக்கிறதுன்னு தெரியல. ஆனா எந்த பேயை பத்தி பேசுறது, எந்த மோஸ்ட் பொப்பில பத்தி பேசுறது தெரியல. ஆனா இதுல வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் பேசிட்டு எபிசோட் 2 எபிசோட் 3ல வந்து நான் எந்த பத்தி பேசுறேன்னு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன். நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மக்களே. ஓகே, நம்ம கடைசி லாஸ்ட் செக்மெண்ட்ல ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். இப்போ என்னன்னா, முன்னோர்கள் சொன்னாங்கன்றது அதான் நான் கேட்டுக்கிறோம். எங்க சித்தி, எங்க பெரியம்மா, எங்க அம்மா கூட சொல்லியிருக்காங்க, எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா வீட்டுக்கு வந்து கண்டிப்பா கால் கழுவ சொல்லுவாங்க. அது என்னத்துக்குன்னு சில பேருக்கு தெரியாது. ஆனா எனக்கு கொஞ்சம் எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, நானும் இமேஜின் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம்,
ஒரு மரம், இந்த சைடு மரம், இந்த சைடு புதர்கள், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ரோடு போசமா இருக்கு. பகல் மணி 3 வச்சுக்கோங்க. சரி 3 வச்சுக்கோங்க. 3 அந்த டைம்ல இந்த நிறைவேறாத ஆசையோட இறந்து போனவர்கள், அது மட்டும் இல்லாம அடிபட்டு இறந்து போனவங்க, அந்த ரோட்ல எல்லாம் இறந்து போனவங்க அவரோட ஆத்மாக்கள் அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்குமா. அங்க சுத்தி இருக்கிற டைம்ல கண்டிப்பா உங்க மைண்ட் செட் வந்து, எனக்கெல்லாம் மைண்ட் செட் வந்து பக்கத்துல தான் இருக்கா, ஐயோ நடக்க போகுது, ஐயோ பயமா இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு வரலான்னு எப்படி சுழுக்கும். ஆனா உங்களுக்கு இந்த மைண்ட் செட் இருக்குது. அந்த மாதிரி பயப்படுறவங்க மைண்ட் செட்டுக்கு வந்து அது உண்மையாலே வந்து அவங்க கூட தொடர்ந்து அவங்க வீட்டுக்கே வந்துடும்ன்றத எங்க பாட்டி எனக்கு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வந்து கால் கழுவணும்னு சொல்லியிருக்காங்க. கால் கழுவுனா கண்டிப்பா அந்த தீய சக்திகள் அப்படியே போயிடும்னு சொல்லியிருக்காங்க. தெரியல மக்களே. ஆனா நான் பட்டதுல அந்த மாதிரி. ஆனா என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி வந்து நான் எபிசோட் வர எபிசோட்ல எனக்கு நடந்த கதை, அது பர்சனலா அந்த எபிசோட்ல சொல்றேன். ஓகே, இந்த லாஸ்ட் செக்மெண்ட்ல எனக்கு தெரியல மக்களே, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. கண்டிப்பா எபிசோட் 2 அடுத்த எபிசோட்ல மோஸ்ட் மலேசியால வாண்டட் பிளேசஸ் அது எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்கள்கிட்ட சொல்ற மக்களே. அவ்வளவுதான் மக்களே, இதோட இந்த பேய் கதை எபிசோட் 1 முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா, கதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் வீடியோ செஞ்சு போகணும்னு தோணும். கண்டிப்பா அடுத்த எபிசோட் இதோட திகிலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த எபிசோட்ல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்து, ஏன்னா 2 டிவைஸ் இல்லை மக்களே, எனக்கு லேப்டாப் இருக்கா. நான் லேப்டாப்ல வந்து நான் இன்னும் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணல. அந்த ஒரு ஃபோனில் தான். அதனால தான் நான் ஏற்கனவே அவர்கிட்ட பேசிட்டேன் அந்த பேய் கதை எல்லாத்தையும். அதை ரெக்கார்ட் பண்ணி தான் போட்டேன். கண்டிப்பாக அந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன். அடுத்த பேய் கதை எபிசோட்ல சந்திப்போம். பாய் ஃப்ரம் தமிழ் பிக்சர்ஸ். Ciao.